வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு என்எல் ஹோம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். ஸ்லீப்பிங் டோஸ் தானே, இது எப்படி செஞ்சால் என்ன அப்படின்றீங்களா? பட் இந்த பொங்கலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மல்லி பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லியும் ஒரு 5 பச்சை மிளகாவையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 6 கப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லியும் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் நெய்யும், கல் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கப்பு வந்து அரிசி பருப்பு, அதாவது 1 கப்பு அரிசி, 1 கப்பு சிறு பருப்பு, இது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் வந்து அந்த அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலரிட்டே வரலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நெய் விட்டு முந்திரியை நல்லா தாளிச்சிடலாம். முந்திரி நல்லா வதங்கணும். ஒரு கைப்பிடி அளவு மிளகு, ஒரு கைப்பிடி அளவு சீரகம், இது ரெண்டும் நல்லா புரிஞ்சு வரட்டோன்னு இஞ்சி வந்து கொஞ்சமாக சீவி வச்சுடுவோம், அதையும் கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்து நம்மளோட தாளிப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம பொங்கல் ரெடியாக இருக்கல நல்லா வெந்து வந்துடுச்சு. அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த மல்லி பொங்கல் ரொம்ப அமிர்தமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வேணால் வெறும் வெள்ளை சட்னி வச்சு சாப்பிட்டா போதும். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.